அமைப்பாவதால் மட்டுமே அத்துமீற முடியும். அப்படின்னா நீ அமைப்பாகணும். அமைப்பாகணும்னா அமைப்பு ஆகிவிட்டோம் என்று உறுதிப்படுத்த வேண்டும் என்றால் இந்த மாதிரி நிகழ்ச்சிக்கு வந்தா முதல்ல போய் எதிரில் கிடக்கிற சேர்ல உட்காரணும். இப்படி நின்றுகிட்டு செலாய்க்க கூடாது. அங்க நாற்காலி வெளியே போடுறான்னு சொல்லி வெளியே உட்காரணும். அங்க டிவி வைறான்னு சொல்லி டிவியை கேட்கணும். இடம் பத்தலையா வெளியில நேரம் நீங்க என்ன பண்ணிருக்கணும்? ஒருங்கிணைப்பாளர்கள் ஒரு டிவி அங்க வெளியே வச்சு அங்க வெளியில உட்கார்ந்து பாக்குற மாதிரி நாற்காலி போட்டுக்கணும். இங்க இடம் இருந்தா நாற்காலி போடணும். ஒரு அமைப்புக்குள்ள நம்ம வந்துட்டோம்னா அந்த விதிமுறைகளை பின்பற்றணும். நிகழ்ச்சி நடந்துட்டு இருக்கும் போதே குறுக்க ஓடுறது, குறுக்க வர்றது, அதை கொடுத்து கையெழுத்து வாங்குறது, இதை கொடுத்து கையெழுத்து வாங்குறது, திடீர்னு கொண்டு வந்து குழந்தைய கொடுத்து பேர் வைங்கிறது. இப்ப இங்க என்ன நடக்குதுங்கிறத பத்தி அவங்களுக்கு ஒன்றும் கான்சியஸே இல்லை. இந்த அவைக்குரிய மதிப்பு இல்லை, மரியாதை இல்லை. ஒரு கட்சி தலைவர் அமர்ந்திருக்கிறார் அப்படிங்கிறதுக்காக மட்டும் நான் சொல்ல, நம்முடைய அவை இது. திருமாவளவன் அமர்ந்திருக்கிறார் இருந்தாலும் சரி, அமரவில்லை என்றாலும் சரி, நம்முடைய அவை இது. இந்த கூட்டத்தில் நாம் ஒரு முடிவு பண்றோம். மாவட்ட செயலாளர்கள் மொத்தம் 15-20 பேர் இருக்கிறாங்க, ஒருத்தர் தான் பேசணும், அதுக்கு கட்டுப்படணும். இந்த முறை காஜா மொய்தீன் கொடுத்தீங்கன்னா அடுத்த முறை இது மாதிரி ஒரு கூட்டம் நடந்தா வேற ஆளுக்கு கொடுங்க. போன முறை தான் காஜா மொய்தீன் பேசினார்ல, இப்ப வேற ஆளுக்கு கொடுங்க. ஒரு சுழற்சி முறை. 20 மாவட்ட செயலாளர்கள் பேசணும்னா 3 மணி நேரம் ஆகும். மண்டல செயலாளர்கள், மண்டல துணை செயலாளர்கள் பேசினாக்க இன்னும் ஒரு மணி நேரம் கூட வரும். ஒருங்கிணைப்பாளர்கள் உட்கார்ந்து எல்லாம் பேச விட்டா ஆளுக்கு அரை மணி நேரம் 3/4 மணி நேரம் பேசுவாங்க. நேரம் இல்லை. இப்ப நாம வந்து ஒரு திடீர் ஒரு முடிவு எடுக்கிறோம். இது கட்சியின் வரையறுக்கப்பட்ட விதிகள் இல்லை. அந்தந்த நேரத்தில் அவை நடத்துவதற்கு, முறைப்படுத்துவதற்கு நாமே வரையறுத்துக் கொள்ளுகிற ஒரு தற்காலிகமான வரையறை. அப்ப மாவட்ட செயலாளர்களை ஒருத்தர் பேசணும், மண்டல செயலாளர்களை ஒருத்தர் பேசணும், ஒருங்கிணைப்பாளர்களை ஒருத்தர் பேசணும். இந்த இடத்துல எனக்கு என்ன மரியாதை? இப்ப நான் பேசுறது இல்லையா? இந்த பாவலன் பெரிய ஆளா அப்படின்னு போமு நந்தன் நினைக்கிறாரு, அல்லது நாவரசன் நினைக்கிறாருன்னா நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. அப்போ கட்சிக்குள்ள ஒரு கட்டுப்பாடு அவசியமானது. எனக்கு இருக்கிற கவலையெல்லாம் அதுதான். அமைப்பாக திரளாத ஒருவரால், ஒரு அமைப்பால், ஒரு சமூகத்தால் எதையுமே சாதிக்க முடியாது. எதையுமே சாதிக்க முடியும். ஒரு பட்டா வாங்கணும்னா கூட ஒரு அமைப்பு தேவை. உங்க ஊருக்குள்ள ஒரு குடிநீர் குழாயை கொண்டு வரணும்னா உனக்கு அமைப்பு தேவை. வீட்டை இடிக்க வராத தடுக்கணும்னா அமைப்பு தேவை. சாதிய வன்கொடுமைகள் நடக்குதுன்னா அதை எதிர்த்து போராடணும்னா அமைப்பு தேவை. இதில் நாம் ஒரு வடிவத்தை பெறாமல் நானும் முதலமைச்சர் தான் அப்படின்னு சொன்னா அது நகைப்புக்குரியதாகிவிடும்.